கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். சங்கீதம் 55 22. நாம் ஏதோ ஒரு காரியத்தை குறித்த கவலையிலேயே மூழ்கி இருக்க தேர்ந்தெடுக்கும் போது அது நம்முடைய மனதில் எப்போதும் பெரிதாகிக் கொண்டே போகும். எனவே நம்முடைய சிந்தனை முறையை மாற்றி நம் மனதை புதுப்பிக்க விரும்பினால் நம்முடைய கவலைகளிலேயே மூழ்கி இருப்பதை நிறுத்திவிட்டு அதற்கு பதிலாக தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதில் நம்முடைய கவனத்தை செலுத்த வேண்டும். சரி, நாம் எப்படி தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதில் நம்முடைய கவனத்தை செலுத்துவது என்கிற கேள்வி வருகிறதா? நமக்கு கவலைப்பட தெரிந்தால் தியானம் செய்யவும் தெரியும். கவலை என்பது ஒரு எதிர்மறையான எண்ணத்தை எடுத்துக்கொண்டு அதை பற்றி மீண்டும் மீண்டும் சிந்திப்பதாகும். அதை போலவே வேத வசனத்தின் ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு அதை பற்றி மீண்டும் மீண்டும் சிந்திப்பது தியானமாகும். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, நீர் இதுவரை எங்களுக்கு செய்த எல்லா நன்மைக்காகவும் ஸ்தோத்திரம். நாங்கள் எதை குறித்தும் வீணாக கவலைப்படாமல் உம்மையை நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய வேத வசனத்தை தியானித்து வாசித்து அதன்படி நடக்க கிருபை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.